விடாமல் இருக்கிற சர்ப்ரைஸ் இருக்கோ ஸோ அதையும் காட்டுவீங்களா ஆ ம் எடுத்து வச்சுக்க ஓ உங்களில் பாசம் இல்லாட்டி பரவாயில்ல எங்கே போட்டாரப்பா இப்போ நித்திரை ஆக்கிட்டோமே நெஞ்சம்மா ஏன் நித்திரை ஆக்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கம்மா படிக்கணுமேண்ணா அப்போ எடுக்க போகிறோமே நெஞ்சம்மா அப்போ நேற்று நம்ம வந்து எங்கள் ஏஞ்ச குட்டிக்கு வந்து நாங்கள் முடி வந்து கட் பண்ணினாங்களேண்ணா ஏன் கட் பண்ணாங்க ஓ அதாவது வந்து ஏஞ்சம்மாவுக்கு கொஞ்சம் முடி வந்து இப்போ வளர்ந்து இருக்கியா அப்போ கொஞ்சம் முடி கூட்டிட்டேன்டவா அப்போ டீச்சர் இப்போ நேற்று நம்ம வந்து நாங்கள் ஏஞ்சம்மாவுக்கு வந்து முடி வெட்டினாங்க இப்போ நாங்கள் முதற்கட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் ஏஞ்சம்மாவுக்கு விருப்பம் இல்லை தம்பி வந்து நித்திர போனால் தான் ஏஞ்சம்மாவுக்கு வந்து சுதந்திரம் மாதிரி ஏன்னு பார்த்தீங்கன்னா படிப்பு சொல்லி கொடுக்குற இல்லையும் மற்றது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்து ஓடாமல் இருக்கிற சர்ப்ரைஸ் இருக்கோ ஸோ அதையும் காட்டுவீங்களா ஆ சரியா பாப்போம்மா அப்போ இப்போ ஏஞ்சம்மாண்ட விருப்பத்துக்கு நாங்கள் ஏஞ்ச குட்டி வந்து இப்போ சைக்கிள் ஓடி காட்ட போதும் எங்களுக்கு சரி அவாவுக்கு வந்து சைக்கிள் ஓடணுன்ட்டு நிறைய நாள் விருப்பம் இருக்குது ஆனாலும் வந்து சைக்கிள் வந்து எடுக்காமல் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தம்பி குட்டி விட மாட்டார் நான் தான மாதிரி இருப்பேன் லைட் எல்லாத்தையும் போட்டுட்டு வாங்க எல்லா லைட்டுகளையும் போடுங்க முதல்ல மற்ற லைட் ம் சரி இது இந்த சுவிட்சையும் போடுங்க வந்து மற்ற இதெல்லாம் போடுங்க ம் இதையும் போடுங்க மற்ற சுவிட்சு சரி காணுமே நம்ம நிப்பாட்டினாங்க வேறுங்க எங்கட ஏஞ்ச குட்டி இந்த சைக்கிள் இது அன்னைஞ்ச மோடி காட்ட போதும் அம்மாக்கு அப்படியெல்லாம் ஓடக்கூடாது அவாக்கு வந்து இன்னும் நாங்கள் வழியால் கூட்டிகிட்டு போகலைங்கிற ஏஞ்ச குட்டிக்கு பாவம் வழியால் போய் என்னம்மா என்ன ரெண்டு ஓடலாமே நம்ம ஓடி காட்டுங்க அங்கே போயிட்டு வாங்க என்ன போகிறீங்க டாக்டர் ஆக போகிறீங்களோ ஏன் டாக்டர் என்ன செய்வீங்க சரியா அப்போ பிள்ளைங்க ஆசை நிறைய வருமா ஆமாண்ணா டாக்டர் இருக்கணும்டா சூஸ் அப்போ அப்பா அந்த விருப்பத்துக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க சரியா பிள்ளைன்ற விருப்பம் தான் அம்மாக்கு டாக்டர் ம் சரி அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் அடுத்த கட்டு படிக்க போகிறோம் சரி வாங்க ஏஞ்சம்மா வந்து இப்போ கொஞ்சம் எழுதி காட்ட போகிறாவா அப்போ அதையும் வந்து பார்ப்போமே இங்கிலீஷால் எழுத போகிறீங்களா இப்போ 1 2 3 எழுதுங்கள்ல பார்க்கலாம் சரி வாங்க
அக்ஸியாமல தெரியுமே. சரி அப்போ வாங்க என்னஞ்சம்மா. இங்கே பாருங்க நான் சொன்னேன் தானே இரவு நேரம் வந்து சரியான இருட்டாக இருக்குது. இங்கே வந்து இந்த ஃபுல்லாக வந்து இருட்டாக இருக்கிறது. பூங்கொண்டுகளும் வந்து தாங்களோட வாழில் இருக்கணும் என்னஞ்சம்மா. இந்தா உங்கள் வழியில் வந்து சரியான இருட்டுந்தா. சைக்கிளோட கூடண்ணா. சரி வாங்க அப்படி உள்ளே போனாங்க. என்ன கிஃப்ட் என்ன பேனாயோ? காட்டுங்கோ. வாவ் பேனாய். அப்போ பென்சிலோ சரியா பார்த்தீங்க. கவனமாக வச்சுருக்கணுமே நம்ம எல்லாத்தையும். 3 நம்ம நேர மேல்கோட்டிலேருந்து எழுதணும். ஓ ஒன் TW O 2 3 T H R W 3. அப்போ என்ன குட்டி இடத்துல எழுதி வச்சுக்கிங்க. வடிவாடு உனக்கு தெரியாதான் இந்த பென்சில். இதோட சேர்த்து அழியும் தந்துருக்கிறோம். இதோ இந்த பின் பக்கம் வந்து அந்த அழி இருக்கு. இந்த அழியும் தந்துருக்கோம். நாங்கள் வடிவாடு வேணும். கொஞ்சம் மூட்டி எழுதணும். ஆனால் செம்மை அழிக்கும். இப்போ என்ன எழுதுறீங்க? 3 H R W 3 குட். எழுதணும் வேணாமா? என்ன எழுதுறீங்க இப்போ 4 சரி எழுதுங்க. ஓகே மச்சரல் விட்டா பாபா. ஓ மற்ற என்ன எழுதுறீங்க? மச்சன் 5 உடனே கையில் ஆடணுவா. ஓகே மச்சது எழுதுங்க. கூரை முடிச்சிட்டிங்க போங்க. கூரை முறிக்காமல் எழுதணும். பட் என்ன கொஞ்சம் எழுத்து எழுதுறீங்க. கொஞ்சம் பெருசாக இல்லை. சரி எனி இது எது 6 எனக்கு 6 பார்க்காம எனக்கு 6 எழுத இது பார்த்து எழுதிங்க. I6 சரி ஓகே. எஞ்சம்மா வந்து இப்போ தான் இங்கிலீஷுக்கு போகிறவா. இப்போ இவ்வளோ வந்து எழுதுவா. ABCD எல்லாம் எழுதுவா. நெஞ்சம்மா அப்போ நம்ம பிள்ளைக்கு தெரியும் தானே எல்லாருக்கும் ABCD பிள்ளை எழுதுமண்டு. சரி அவன் ஆசையை எங்கே எடுப்பான்னு எழுதுங்க. குயிக்காக எழுதணும்.
A B C D அது பரவாயில்ல சுற்றிக்கு வந்து அழுதுங்க. E F ஐயோ E F F ஓகே ஓகேயா ம் இந்த எழுதுங்களுங்க. H என்ன எல்லா குறை முடியுது. H ம் I J K L M கூறு முடியுது. கூறு முடியுது. அப்புறம் நான் கூறு எடுப்பாமப்பா. ஓகே இந்தம்மா வந்து சாப்பிட ரெடி ஆயிட்டா. பசி படிக்கவே இல்லை சரியா? பசி அப்போ பாருங்க நானும் வந்து பக்கத்தில் வந்து எஞ்சம்மாவுக்கு பக்கத்தில் சாப்பாடு வந்து நாங்கள் இரவு சாப்பாடு வந்து சாப்பிட்றது. இதை பாருங்க கோழிக்கறியும் அரிசிமா புட்டும். எஞ்சம்மாவுக்கு இல்லை அனுக்கு மட்டும்தான் நேந்திக்கும் சொல்லி அனு நான் கூப்பிட்டு பழகிட்டு அப்போ நானும் அப்படி சொல்கிறேன். இந்த கையாலையா சாப்பிடு உங்களுக்கு தர மாட்டேன் சாப்பாடு. இந்த கையாலையா சாப்பிடு ஓ வேலை கையால். பாருங்க எனக்கு தராம அனு முத்தி சாப்பிடு. நீங்களே அனுக்கு பேசுங்க. ஆமா சாப்பிடுங்க. தம்பி குடிப்பா நித்திர போயிட்டேன். அவருக்கு வந்து புட்டும் ஊர் முட்டையும் பறித்து தீச்சிட்டு பசுப்பாலும் எடுக்கிறாங்கன்னா அப்போ காய்ச்சி பெருக்கிட்டு அவர் நித்திரை ஆக்கியாச்சு. இனிவாகும் நித்திரை போக்கு முன்னே பசுப்பால் குடிச்சிட்டு தான் நித்திரை போவேன். என்னங்கம்மா அது எனக்கு இந்த கறி மட்டும் தான் வேலை. ஒரு முறைக்கு இருங்க சரியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வசந்த் வந்து விளையாட போயிட்டு நான் அப்பா அதான் இதுதான் வந்து வரும். இப்போ நாங்கள் எல்லாருக்குள்ள சாப்பிட்டு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு எங்கம்மாவுக்கு. வெள்ளை உடுப்பெல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும். இதான் செய்யணும் தானே வளர்க்குது. சரி நான் சாப்பிட்டுட்டு போகிறேன். என்னண்ணே நம்ம தீட்டோட உழைச்சா இவாக்கு வந்து இப்படியான சாப்பாடுகளுக்கு கொஞ்சம் பேமான சாப்பாடு எப்படி இந்த மதியம் பேட்டல் சோறு மாட்டிறைச்சி கறி நல்லா இருந்தானே. அக்கா தான் மதியம் மந்தங்களுக்கு சாப்பாடு செய்து போட்டு கொண்டு தான் அக்கா மாட்டிறைச்சி காய்ச்சினா வந்து சொல்லி அப்போ எங்களை சமைக்க வேணாமண்டு சாப்பாடு கொண்டு வந்து தந்தேன். நினைமா நல்லா இருக்கா இந்த கறி? நல்லா இல்லையோ கொஞ்சம் போய் சொல்கிறேன் கொஞ்சம் முறைக்குது என்னம்மா. சரி அப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு பார்ப்போமே. என்னம்மா தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? என்ன செய்யுங்க காட்டுங்க பத்து பால் இந்த ஏற்றி காட்டுங்க. அப்போ நீங்கள் பாலை குடியுங்கோ. அம்மா கொஞ்சம் வேலை இதுக்குள்ளுக்கு போய் செய்துட்டு வரலாமே. என்னம்மா ஏங்கம்மா வந்து வெளியில் வந்து பால் குடிச்சு கொண்டுருக்குறோம். அப்போ நான் வந்து என்ன செய்யப்பேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தினமெல்லாம் வந்து
துவைச்ச உடுப்பு, அதாவது வந்து நேற்று வந்து துவைச்சி இன்றைக்கு காலை முடிய வந்து எடுத்து இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா தம்பிக்குட்டி இன்னைக்கு காயை விட மடித்து வைக்கலாம் தண்ணி போட்டு இப்போ எல்லாத்தையும் துவைச்ச உடுப்பு எல்லாத்தையும் வந்து நான் இரவு நேரம் தானே தம்பிக்குட்டி வந்து நித்திர போயிட்டு அதை நம்ம வந்து பால் ஊற்றி கொண்டு ஏதோ பெயிண்ட் கலர் கறி கொண்டுருக்குறோம். அப்போ நான் வந்து பெயிண்ட் சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா உடுப்போலையும் வந்து துவைச்ச உடுப்போலை வந்து மடித்து வைக்க போகிறேன். அது வந்து எனக்கு ஒரு கபோர்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் மாக்கண்ட ஒரு உடுப்பு கூட இந்த பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பு கூட இந்த மாக்குரிய உடுப்பு கூட மற்ற தம்பிக்குரிய ஒரு கபோர்ட் எடுத்து வச்சுருக்கேன். தம்பிக்கும் அண்டெல்லாம் வந்து எல்லா உடுப்பையும் வந்து இப்போ நல்ல உடுப்பு அல்லது அது வந்து வெளியாக போடுற உடுப்போல கொஞ்சம் வேறு இதுக்குள்ளே வைக்கணும் ஒரு கபோர்ட்டுக்குள்ளே நல்ல உடுப்போலண்டு நாலாந்தம் போடுற உடுப்போல வந்து வேறு இதுக்கு வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி குட்டிட்டு உடுப்போல இல்லை. அன்றைக்கு வந்து விசேஷத்துக்கு எங்கே போய் நான் என் அண்ணியின் தம்பியில் பிறநாடு போயிட்டு வந்து எல்லா உடுப்பையும் வந்து துவைச்சிட்டு அதை வந்து மடித்து வைக்கிறேன். எங்கே போகிற உடுப்பு எல்லாத்தையும் வந்து துவைச்சி உடனே கொண்டு வந்து மடித்து வைப்பேன். அப்படி இப்படி தம்பிக்குட்டியான நித்திரையான டைமுக்குள்ளே வந்து உடுப்போல வந்து நான் இப்படி துவைச்சி போட்டு சும்மா இருக்க வந்து இப்படி மடித்து எல்லாத்தையும் வந்து ஒரு கூடை இருக்காங்க போட்டு வைப்பேன். எஞ்சம்மாவுக்கு புரியும்பா தம்பிக்கு புரியுமான்னு வைப்பேன். இது வந்து எங்களுக்கு பொக்குண்டு உடுப்பு அதனால் அவற்றை கபோர்ட்டுக்கு வந்து மடித்து வைக்கும். இது எங்களை ஏஞ்சம்மா அந்த உடுப்பு அதை வந்து ஒரே உடுப்பு ஒரே இதுக்குள்ளே வந்து வாடிக்கை போட்டு வைக்கிறேன். அவள் வந்து தான் தனியாக இருந்து படித்து கொண்டுருக்குறோம். அவள் பால் எல்லாம் மாற்றி கொடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாமே குடிக்கும் வந்து பசுப்பால் விளக்கணுமெண்டு கண்டிப்பாக வந்து பசுப்பால் எல்லாத்தையும் வந்து வலிக்கிட்டு தான் வந்து நிற்கிறேன். பெருக்கி நித்திரையாக்கி போட்டு தான் வந்து இதில் இருக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ விட மாட்டேன். உடுப்பும் வந்து இழுத்து கொட்டு வேகக்கூடாது. சும்மா இருக்கிற அடி போட்டு எல்லா உடுப்பில் வந்து துவைச்சிட்டு மடித்து வைக்கிறேன். நேரம் இல்லை எடுத்து போட்டு குழந்தையில போட்டு விடுவேன். பிறகு எல்லாத்தையும் வந்து எடுத்து மடித்து வைப்பேன் சும்மா இருக்கும்போது. இப்போ தம்பின்ற உடுப்பு ஏஞ்சமான உடுப்புன்னு குறும்ப வைக்கிறதுக்கான காரணம் போடுறதுக்கு போய் பிறகு கிண்டோணும் எல்லா உடுப்பையும் போட்டு அடி போட்டு இது குறும்புருமாண்டா கண்டுபிடிக்கலாம் அப்படி போட்டு குறும்புருமா வந்து எடுத்து வச்சுக்கோ. நாளைக்கு வந்து ஸ்கூல் விடிய வந்து நம்ம வந்து 7:30 வந்து ஸ்கூலுக்கு வந்து நிற்கும். அப்போ அந்த உடுப்பு இப்போ நாலு விடிய போடுற உடுப்பு வெள்ளை யூனிஃபார்ம் அது எல்லாத்தையும் வந்து எடுத்து விடியவே வந்து மடித்து வச்சு விட்டுருவேன். தேவையான இப்போ பேக் எல்லாத்தையும் வந்து மடித்து மைக்ரோக்கு இதுகள் எல்லாத்தையும் எடுத்து திரும்ப அடுக்கி கும்பாசோல் எல்லாம் மடிக்கி அப்படி செய்கிறேன்னா இதே அடிக்கி விட்டால் சோழி அடி போட்டு சரியா இனிமா வந்து 6 காலுக்கு நித்திரால் ஒழுப்பி படுக்கிறத சரி அப்படியே பொழுது போயிடும். வந்து இந்த வெள்ளை சல்வாட்டு பியாம் அப்படியெல்லாம் உடுப்பையம் வந்து மடித்து வச்சு விட்றாரு. எங்களோட தம்பி குட்டிக்கிட்டு அவருக்கு தான் நிறைய உடுப்பு ஒவ்வொரு நாளும் துவைக்கிற கூட தம்பி குட்டிக்கு தான். என்ன தான் ஒரே மண்ணலை வேறு தான் விளையாடுறது கூட வண்டி போட்டு இதெல்லாம் தம்பி குட்டிட்டு உடுப்பு மற்றதெல்லாம் வந்து சொக்ஸுவால் ஸ்கூல் சொக்ஸ் எல்லாம் எடுத்து நீ துவைச்சி போட்டு விட்டோம்னா நீ எல்லாம் எடுத்து மடித்து வச்சு விட்டா விடிய வந்து அவள் வந்து ஒளிம்பிப்பு வைக்க வந்து கொஞ்சம் நேரம் சென்றெல்லாம் உடுப்பெல்லாம் நான் மடித்து அதை வச்சுட்டு போட்ட உடுப்பெல்லாம் வந்து கீழே விழுந்துடுறாங்க போதே. சரி இப்போ அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சம்மா வந்து 9:30க்குள்ளே வந்து நான் நித்திரை ஆக்கி விடுவோம். ஏன்னா பார்த்தா வந்து விடிய வந்து அவள் வந்து வேலை குடும்ப வந்து அழாமல் வந்து அப்போ நேரங்கள் நித்திரை கொண்டாடினாலும் அவள் கொஞ்சம் நேரம் நித்திரை கொள்ள பண்ணாமா கொஞ்சம் நேரம் நித்திரை கொள்ள பண்ணா. அப்போ நான் என்ன சொன்னால் மூலியாக வந்து 9:30க்குள்ளே வந்து நித்திரை ஆக்கி விட்டுருவேன். இப்போ வந்து நான் எங்கம்மாவுக்கு வந்து படுக்கையெல்லாம் பிரித்து நித்திரை ஆக்க போகிறேன்.
எல்லாருக்கும் குட் நைட்டா பானுவுக்கு அம்மாவுக்கு அம்மாவுக்கு குட் நைட், அப்பாவுக்கு குட் நைட், தம்பிக்கு குட் நைட். ஓகே அப்போ இதுதான் எங்களை ஏஞ்சம்மா குட்டியில் நித்திர கொள்கிற இடம் எங்கடை எல்லாரும் வந்து இப்படியே பாருங்க டிவி பார்த்து கொண்டு வந்து நித்திர கொள்றக்கா வந்து இதில் வந்து நாங்கள் செட் பண்ணினாங்க. இதெல்லாம் வந்து எல்லோரும் வந்து அந்த 2வது கோலில் வந்து நித்திர கொள்றாங்களே நெஞ்சம்மா. இன்னும் அப்பா குட்டியை காணையில் இன்றைக்கு வந்து மாச்சு போல இருக்கு. அப்போ நேரம் செல்லுது 9 ஆகுது. குட் நைட். சரி வா என்னம்மா குட் நைட். பிள்ளை நித்திர கொள்ளுங்க. எஞ்ச குட்டியை வந்து வேலைக்கு நித்திரை ஆக்கியாச்சு. பாய் குட் நைட். மூத்த காணையில் மூத்தருக்கு காட்டிட்டு என்னக்கா அம்மாக்கா இருக்க மூத்த காட்டிட்டு எப்படி கள்ளி. சரி தூங்குங்கண்ணா. சரி தம்பி எந்தி கொண்டு அம்மா கடத்தி விடும் பக்கத்தில் என்ன அஞ்சம்மா. சரி இந்த பார்த்தீங்களோ எத்தனை மணிக்கு விளையாடிட்டு வர 2 ஏஞ்சம்மாவை இப்போ நித்திரையாக்கி விட்டு நானும் குட் நைட் சொல்லி போட்டு ஓடி வந்துட்டு மோடி சக்கர சத்தம் காட்டோன்னே ஏஞ்சம்மா பழக்கத்தை பார்த்தீங்களோ. ஏஞ்சம்மா போய் நித்திரை கொள்ளு விளங்க. நாங்கள் ஏஞ்சம்மா இந்த விருப்பத்துக்கிற வீடியோ இந்த சொப்பாத்தெல்லாம் போட்டுக்கொண்டு களவுக்கு போகிறீங்களா என்ன மாலை இப்போ விளைச்சி விளையாட தெரியுதம்மா. சப்பாத்தின கலரு ஏஞ்சம்மா நித்திர உள்ளாமல் எடுக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் வந்து வருங்க கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வருங்க. படுக்கை எல்லாம் பிரிச்சுன்னா இன்னும் நித்திராக்க எல்லாம் இடம் செட் பண்ணி விட்டு நான் பாருங்க கொஞ்சம் ஓடி வந்துட்டு உங்களை கண்டுட்டு. அதுதான் உங்களோட குறை குணம் எனக்கு தெரியும் தானே. வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து சொக்ஸோட வர ஏஞ்சம்மா நீங்கள் போனது மச்சண்டா ரேஞ்சன் இருக்குமா. அப்போ டிவோர்ஸ் கொடுக்க சரி நான் உங்களுக்கு வேலைக்கு சரியா கண்டறியா கல்யாணம் கட்டிப்பட்டு திடீர மச்சு 10 மணி ஆகுது நேரம் பொட்டிக்கு அழுதுக ஏஞ்சு முடிய எடுத்து வச்சுக்க. ஓ உங்களில் பாசம் இல்லாட்டி முறை இல்லை உங்கள் இன்னும் அழுது வரமாட்டேன்ட்டு மிச்சம் கொஞ்சம் ஏஞ்சம்மா வணக்க போகுது. விட்டுட்டு மேய்ஞ்சிட்டு வர நம்மளே அடுத்துட்டு கல்யாணம் கட்டி போட்டு இன்றைக்கு வெளியில் போனால் ஒரே ஒரு இடம் பண்ணால் இந்த கிரவுண்ட் உண்டு. சாத்தியப்பா எவ்வளோ போயில ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிலேருந்து சாப்பாடு பண்ண கூட போயில சமைக்க பண்ண போயில. சரி என்ன பிடிச்சி கொண்டே இருக்கு. சரி ஓகே அப்போ புரிய முடிச்சுடுங்க நீங்களே. என்னத்தை முடிக்குது மக்களே என்னென்ன பூத்து செய்திருக்காவோ தெரியல. நல்ல பூத்தை இருந்தால் மறக்காமல் இப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறோம். பாய் பாய்.